Hello viewers. இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 16 Bring on the Bad Guys. பண்ண அந்த மோடாக் வில்லப்பைய நம்ம ஸ்டார்க்கோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஃபர்ஸ்ட் ஜார்விஸ் விடாது. ஆனா இந்த மோடாக் மூதேவி எப்படியோ டோனி ஸ்டார்க்கோட ஐடியா யூஸ் பண்ணி அழகா ஓபன் பண்ணிடுவான். அதுல பார்த்தா இதுக்கு முன்னாடி வில்லப்பையில சண்டை போட்ட எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அத அந்த ரெட் ஸ்கல் பைய ஒன்னொன்னா ப்ளே பண்ணி பாப்பான். அப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது வில்லனுங்க மட்டும் தோக்குற பெர்சன்டேஜ் எப்பவுமே 100% இருக்குது. ஆனா அவங்க அப்படி இல்ல, எல்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இப்ப அதே மாதிரி வில்லனுங்க சண்டை போட்டா எவ்வளவு ஜெயிக்க முடியும்னு சிமுலேஷன் பண்ணி காமிக்க சொல்லுவான். 40, 50, 60ன்னு இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு டெக்னிக்ஸையும் அழகா கேப்சர் பண்ணி இவங்க எப்படி அடிச்சா எப்படி ஜெயிப்பாங்க, அப்படி அடிச்சா எப்படி ஜெயிப்பாங்கன்னு சார்வஸ் கரெக்டா கணக்கு போட்டு சொல்லிடும். சோ இப்ப ஒன்னா சேர்ந்து சண்டைய போட்டா ஜெயிச்சலான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. சோ ரெட் ஸ்கல் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டலான்னு ஒரே டைனிங் டேபிள்ல உட்கார வச்சா அந்த லூசு பையில மாத்தி மாத்தி சண்டைய போட்டுக்குவானுங்க. அதுலயும் அட்டுமா பையதான் நெம்ப திமிரு பிடிச்சவனாச்சே, மாத்தி மாத்தி டிராகுலாவும் அவனு அடிச்சுக்குவானுங்க. இத வந்து பார்த்த ரெட் ஸ்கல் எங்க அடிச்சா கரெக்டா இருக்கும்னு ஜார்வஸ்ட் கேட்பான். அது இதான் வீக் பாயிண்ட் அதான் வீக் பாயிண்ட்னு கரெக்டா சொல்லுமா. ஜஸ்ட் ஒரே அடியில எல்லாத்தையும் சும்மா டப்பு 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 டப்புன்னு கவுத்திட்டு இந்த பையன் ஸ்டைலா போய் உட்காருவான். அவனு எல்லாத்துக்கும் செம ஆச்சரியம். ஏன்னா ரெட் ஸ்கல் பையன் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்பவுமே இருந்தது இல்ல, சும்மா நச்சுன்னு செஞ்சுட்டான்ல. என்ன எப்படின்னு கேட்டவன அவன் கண்ணுல மாட்டி இந்த கண்ணாடி எடுத்து வைப்பான். அதுல ஜார்வஸ் எல்லா வீடியோவும் பிளே பண்ணி காமிக்கும். இதுல எல்லாரும் எப்படி எப்படி எல்லாம் சண்டை போடுறாங்கன்னு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்த ஆளு இப்படி அடிப்பாங்க, அவங்களை இப்படி அடிச்சா வீக் ஆயிருவாங்கன்னு எல்லா மேட்டரும் ஜார்வஸ்க்கு தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் அந்த அயன்மேன் பையன் எல்லாத்தையும் பொளந்து கட்டுறான். ஏன்னா இதுதான் அவனோட சீக்ரெட். இப்ப இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க போறோம்னு எல்லாத்தையும் ஒன்னா இருக்க சொல்லுவான். பின்ன இப்படியே சின்ன பிள்ளைங்க மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டானுங்கன்னா கட்சி வரைக்கும் களிதான் திங்கணும். அப்படி பேசி முடிச்சுட்டு அழகா வெளியே வருவானுங்க. இப்ப இவனுங்க அவெஞ்சர்ஸ வர வைக்கணும். அப்பதானே இவனுங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சும்மா போய் வா வான்னா வரமாட்டானுங்கல்ல, ஏதாச்சும் பயங்கரமா பண்ணாதானே வருவானுங்க. சோ அங்க இருக்க வாஷிங்டன் மக்கள் எல்லாத்தையுமே மிரட்டுவான். அதாவது அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுமாமா, இல்லன்னா பைய பொங்கல் மாதிரி பொங்கி எல்லாரும் மண்டையே சதர் தேங்காய் மாதிரி உடைச்சிருவான். ஆல்ரெடி இவன் மண்டையே சதறி போன தேங்காய் மாதிரி தான் இருக்குது. இதுல தனியா செதறு தேங்காய் வேற. இனி இவங்க தான் எல்லாத்தையும் ஆள போறாங்கன்னு வில்லனு எல்லாத்தையும் ஏவி விட்டுருவான். டிராகுலா அடிச்சு சொல்லிடுவான், மவனே இந்த டைம் மட்டும் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சு உன்னை படுக்க போட்டு மொட்டை மண்டையில இருக்க அத்தனை பிளட்டையும் உறிஞ்சு எடுத்துருவேன்ட்டு மிரட்டிட்டு போவான். மக்கி போன மண்டையன். அப்படி வில்லனுக குரூப் எல்லாம் போய் அட்டாக் பண்ண போன உடனே ஷீல்டோட ஆளுங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியும் அவங்களுக்குன்னு சில ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல. சோ அவங்கள போட்டு அந்த மோடாக் அதான் அடாப்ட் ஆயிட்டு போட்டு பழுந்துட்டு இருப்பான். திடீர்னு அவன் மேல இடி விழும். இம்புட்டு பவர்ஃபுல்லா இடியை இறக்கி மேகத்தெல்லாம் கழிச்சு விட்டா வேற யாரா இருக்கும், நம்ம தோரு. அவன் வந்ததுக்கே வில்லனே டென்ஷன் ஆவானுங்க. நெக்ஸ்ட் அல்க்கு வருவான். அடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து பொக்குன்னு மூஞ்சிலேயே ஒரு குத்து. சோ சண்டை மொத்தத்துல பலேமா நடக்கும். அப்படியே மத்தி 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. இப்படி அங்க சண்டை போனாலும் ரெட் ஸ்கல்ல 3 பேரும் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், நண்பர்களே வாங்கோ வாங்கோன்னு எவ்வளவோ கூட்டு பாப்பான். ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட இருக்காது, எல்லாருமே எஸ்கேப். சோ இந்த லூசு பையன் என்ன பண்ணுவான், தொக்கா மாட்டிட்டமேன்னு அவனோட சப்மரீனை செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோடுக்கு மாத்திடுவான். அப்படின்னா வெடிச்சு செதறி நம்மாலேயே செத்துருவானுங்கல்ல. சோ அடிச்சு புடிச்சு அங்க இருந்து எல்லாருமே எஸ்கேப். அப்படி பிளாஸ்ட் ஆனதுல அவன் சப்மரீன் கம்ப்ளீட்டா துண்டு துண்டா செதறி போயிரும். இந்த பையன் அடிச்சு புரண்டு வந்து தெருவுல விழுந்து அட்டுமா மோடாக்கு டிராகுலான்னு எல்லாத்தையும் கூப்பிடுவான். எவனையுமே காணும், எல்லாம் ஓடிட்டானுங்க. நல்ல அருமையான டீம் ஒர்க்குப்பா. நம்ம ஆளுங்க தொக்கா இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணா அதுக்கு வேற ஏதாச்சும் இடம் வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனை கூப்பிட்டுட்டு நேரா ட்ரை கேரியருக்கே வருவாங்க. அவனை போட்டோ எடுத்து அவமானப்படுத்தி ஒரு வழியா கூப்பிட்டு வந்து ஒரு எனர்ஜி பீம்ல அடைச்சிருவாங்க. யாராலையுமே நம்ப முடியல ரெட் ஸ்கல் மாட்டிட்டான்னு. இப்ப அவன் உடம்புல இருக்க சூட்டை கழட்டணும். ஆனா ஏதாச்சும் ட்ராப் வச்சிருப்பானோன்னு ஒரு சின்ன டவுட். ஆனா அந்த அல்கு போய் அடங்காம போய் சூட்டுல கைய வச்சு சாக்கடிச்சு தெரிச்சடிச்சு வந்து விழுவான். அம்புட்டு தான் அவனுக்கு செம காண்டாயிரும். கேப்டனுக்கும் டவுட் போகவே இல்ல. ஏன்னா இம்புட்டு ஈஸியா இவன் தோக்குற ஆளே கிடையாது. என்ன மேட்டர்னு சுத்தமா தெரியல. இவனை மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. இன்னும் மித்த விளையாடுங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்கள பிடிக்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனா கேப்டன் மட்டும் ரெட் ஸ்கல்ல விசாரிக்கணும்னு இங்கே இருந்துக்குவான். அந்த வில்ல பையன் திருட்டு மொழி முழிப்பான். அப்பவே டவுட் ஆயிருக்க வேணாமா, ஏதோ பிளான் பண்ணுது மூதேவின்னு. இவங்க எல்லாம் கரெக்டா போனதும் அந்த டிராகுலா பையன் வந்துருவான். அவன் தான் எங்க வேணாலும் மறிஞ்சி மறிஞ்சி வருவானே. இங்க கேப்டன் அவன்கிட்ட விசாரிக்கிறேன்னு எப்படி நீ மாட்டேனே, என்னமோ ஒண்ணு ஆளுங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இப்ப நீ தொக்க மாட்டிட்ட, எஸ்கேப்பே ஆக முடியாதுபா. அப்புறம் தான் மேட்ரே புரியுது, ரெட் ஸ்கல் மாட்டல, கேப்டன் தான் இப்ப தொக்கா மாட்டிட்டான். அந்த டிராகுலா பையன் வந்து ரெட் ஸ்கல்ல காப்பாத்தி
மாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு கேப்டனை மட்டையாக்கிடுவாங்க. இப்ப அந்த டிராகுலாவுக்கு கேப்டனோட ரதம் வேணும். சோ அத குடிக்கலான்ட்டு போவான். ஆனா ரெட் ஸ்கல் இவனை வச்சு நம்ம டீல் பேச வேண்டி இருக்குன்னு அவனை ஒண்ணு செய்யாம விட சொல்லிடுவான். இங்க ஸ்டார்க் அவனோட சப்மரீனுக்கு போய் செக் பண்ணி பாப்பான். அப்பதான் மேட்ரு தெரியுது அவனோட சாப்ட்வேரை ஹேக் பண்ணி எல்லாம் இங்க பூந்து விளையாண்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம ட்ரை கேரியர்ல பயங்கரமா அட்டாக் போயிட்டு இருக்கும். இது எல்லாமே அந்த ரெட் ஸ்கல் பைய போட்ட பிளான். என்னங்கடா இது பண்டைய காலத்து பிளானை இன்னும் இப்படியே போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. சரி என்னமோ ஒரு கன்றாவி எல்லாத்தையும் தாக்குன்னு பங்கமா தாக்கிட்டு அழகா ட்ரை கேரியரை இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப ரெட் ஸ்கல்லோட சக்சஸ் ரேட் பார்த்தா 100 இருக்கும். அப்படின்னா பண்ணி பைய ஜெயிச்சிட்டான். எப்படின்னு கொஞ்ச நேரத்துல அவெஞ்சர்ஸ் இங்க வந்துருவாங்கன்னு அலர்ட் பண்ணுவானா. இந்த அட்டுமா பைய சும்மா இல்லாம நிக்யூரியே கொல்ல போவான். நிக்யூரி தான் மாசாச்சே சும்மா புகைய போட்டு அங்க இருந்து எஸ்கேப். அப்படி தப்பிச்சவன் சந்து பந்தெல்லாம் ஓடி டோனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இங்க இந்த லூசு பயலுக மறுபடியும் மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. வில்ல பயலு தானே மூளை எங்க இருக்கும். அவனுல ரெட் ஸ்கல் சமாதானம் பட்டிட்டு இருப்பான். அந்நேரம் பிளாஸ்ட் பண்ணிட்டு நம்மளுங்க சும்மா சுவாயின்னு பரியேந்து வருவாங்க. அவனுங்க வர 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 இவனுங்க ஜெயிக்கிற பர்சன்டேஜ் அப்படியே கம்மியாகும். ஏன்னா நம்மளுங்க அம்பூட்டு டேஞ்சர். அதான் ஷீல்டே அவனுக்கு கையில மாட்டிச்சு. சோ அவங்க டெக்னாலஜியவே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானுங்க. எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி தான் போவாங்க. ஏன்னா இது ஷீல்டோடது. நிக்யூரி பார்த்தானா கழுவி ஊத்துவான். என்ன கூந்தலுக்கு இதெல்லாம் அட்டாக் பண்ணு. ஆனா இந்த மேட்டரை நம்ம அல்க கிட்ட சொல்ல முடியுமா? வேற வழியே இல்லாம ட்ரை கேரியரை டேமேஜ் பண்ணிட்டு உள்ள போவாங்க. ரெட் ஸ்கலுக்கு என்ன பண்ணுனே தெரியல. அப்ப அந்த மோடாக் பைய பிரிச்சு சண்டை போடலாமா. அந்த பிளானுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். உடனே எல்லா அவெஞ்சர்ஸையும் சண்டை போடுறங்கிற பேர்ல மாத்தி தனித்தனியா கூட்டு போய் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மோடாக் பைய ட்ரை கேரியரையே 3 பிரிச்சிருவான். ஹல்கும் அட்டுமாவும் இருக்கிற ஹெலி கேரியர் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிரும். மிச்சம் இருக்க ஒண்ணு ஸ்பேஸுக்கு போக ஆரம்பிச்சிரும். எங்க ஹல்கால சுத்தமா முடியல. ஏன்னா கீழே விழுது இல்ல. அப்படி விழுந்தது நேரா தண்ணிக்குள்ள போயிரும். நீ சொல்லவா வேணும். அட்டுமா தண்ணிக்குள்ள செமாஸ்டாங்க. சோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க இன்னொரு ஹெலி கேரியர் 6 வேம்பயரோட நேரா ஸ்பேஸுக்கு போயிரும். ஏன்னா அங்கதானே வெளிச்சமே கிடையாது. டிராகுலாவுக்கு தான் வெளிச்சம் ஆகாது. சோ அங்க அப்படி சண்டை போடுவாங்க. இங்க பேலன்ஸ் இருக்க ஹெலி கேரியர்ல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். அயன்மேன் எல்லாம் போட்டு வெளுன்னு வெளுத்தெடுப்பான் அந்த ரெட் ஸ்கல். அவனுக்கு இப்ப என்ன பிளான் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் ஒரு மேட்டரை பாப்பாங்க. கேப்டனை புடிச்சு வச்சிருப்பாங்க. இங்க நம்மளுங்க அடின்னு பாஞ்சு அடிச்சு அடாப்ட் ஆயிட்ட கண்டமெனிக்கு பொலந்து எடுத்துருவாங்க. ஆனா என்ன இத கண்ட்ரோல் பண்ற மோடாக் பையன் இங்கதான் இங்க சுத்திட்டு இருக்கான். அவன் எங்க போனான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இந்த லூசு பையன் என்ன பண்ணுவான். ஒண்ணு இந்த டோனி ஸ்டார்க் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஹெலி கேரியரை காப்பாத்தணும். இல்லன்னா கேப்டனை காப்பாத்துன்னு கீழே தள்ளி விட்டுருவான். அடிச்சு புடிச்சு நம்மளால கேப்டனையே காப்பாத்த போவான். என்ன அது விழுற வேகத்துக்கும் வெயிட்டுக்கும் நம்ம அயன்மேன் ஒருத்தனால தடுத்து நிறுத்த முடியல. சோ ஹல்கையும் தாரையும் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பான். இவன் இப்படி கூப்பிடும் போது வில்ல பையன் அவனில கூப்பிட்டு இருப்பான். சோ சண்டை போட்டுட்டு இருந்த இவனு என்ன பண்ணுவானுங்க. சண்டையை அப்படியே நிப்பாட்டிட்டு வேக வேகமா டோனி ஸ்டார்க்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிடுவாங்க. அப்படி இவங்க வந்து பார்க்கும்போது கரெக்டா மேல இருந்து அவங்க கீழே வந்துட்டு இருப்பாங்க. அடிச்சு புடிச்சு சேஃப்டியா எப்படியோ கேப்டனை லேண்ட் பண்ணியாச்சு. மத்தவங்களும் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்களா. கேப்டன் புடிச்சு கிளின்னு கிளிப்பான். ஏன்னா டோனி அவனுங்க ட்ரை கேரியர் ஆட்டைய போட வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவனுங்க வந்தது அதுக்கு இல்ல. அங்க முக்கியமான ஒரு கைதியை தேடி எங்க ஒரு வழியா எல்லாம் ஒண்ணு கூடி அடைச்சு வச்சிருக்க கைதியை பொட்டியோட தூக்கிட்டு வருவானுங்க. எதுக்கு மேல இவனுக்கு ஜார்வஸோட உதவி தேவையில்லைன்னு அழகா ஹெட்செட்டை நசுக்கி போட்டு போயிருவான். சரி அப்படி யாரை இவனுங்க காப்பாத்தி இருக்கானுன்னு பார்த்தா அந்த ஐபீரியன் பைய அவன் தான் ரொம்ப மோசமானவனாச்சே. ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் மேல செம காண்ட்ல இருக்கான். இப்ப திறந்து விட்டு இவனும் கூட்டு சேர்ந்துக்கிறான். அப்ப என்ன ஆகும். ஒரு பவர்ஃபுல் ஒரு பரங்கிமலை மண்டே அப்படி 2 பேரும் டீம் சேர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் போட்டு முடிக்கிறாங்க.